ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூரி மசாலா. இன்றைக்கி நம்ம வந்து என்னோடய டின்னர் ரொட்டீனை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டின்னருக்கு என்ன பண்ண போகிறேன்னா பேலியோ டின்னர் தாங்க செய்ய போகிறேன். ஸோ கரெக்டாக 7 o'clock ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். சம்மர் லீவுங்கிறனால நான் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பேலியோ டயட்டில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் நான்வெஜ் பேலியோ டயட் ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் வெஜ்ஜு, நைட்டு மட்டும் நான்வெஜ்ஜு. ஸோ சிக்கன் எல்லாம் போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை ஹோல் சிக்கன் ஆல்ரெடி காஸ்கோவில் ஹோல் சிக்கன் விற்பாங்க. ஸோ அதை தான் வாங்கிட்டு நம்ம பிரியாணிக்கு எப்படி செய்வோம் அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். ஸோ பிரியாணிக்கு பண்ணுற மாதிரி எல்லா இதுவும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேக வச்ச சிக்கனை இதில் நல்லா சின்ன சின்னதாக கையிலேயே பிச்சு போட்டு இதில் போட்டு நல்லா பரட்டி சால்ட்டு தேவையான சால்ட்டெல்லாம் போட்டு இதிலே போட்டு நல்லா பரட்டி எடுத்தோன்னா நல்லாயிருக்கும், பிரியாணி மாதிரியே இருக்கும். ஸோ பேலியோ டயட்டில் பார்த்திங்கன்னா ரைஸ் எதுவும் நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா இதுக்கு குக்கும்பர் பச்சடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கும்பர் பச்சடி வைக்கிறோம் இதுக்கு. ஸோ இது நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா அந்த கீழே முறுமுறுன்னு வர்ற மாதிரி நல்லா வேக விடணும். குக்கும்பர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு கொத்தமல்லி சட்னியும் தோசையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி சட்னிக்கு ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடியில் லைட்டாக அந்த கிறிஸ்பியாக வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்தளவுக்கு இருந்தால் அந்த சிக்கன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவர் காலையிலேருந்து ஃபாஸ்டிங் இருந்தார். அதனால் ஃபாஸ்டிங் இருந்தாவே ரொம்ப பசிக்கும். அதனால் சிக்கனும் அதுவும் எடுத்து சாப்பிட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஹாஃப் பாயில் வேணும்னு சொன்னாருன்ட்டு ஹாஃப் பாயில் போட்டேன். ஸோ ஹாஃப் பாயில் போனால் அப்படியே பச்சையாகவும் இருக்காமல் ஃபுல்லாகவும் வேகாமல் இருக்கிற மாதிரி ஒரு மீடியம் ஸ்டேஜில் இருக்கணும். அதனால் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சால்ட்டு பெப்பர் போட்டு தூவி விட்டு அதை எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஹாஃப் பாயிலும் ரெடி ஆயிடுச்சு. கிட்ஸுக்கு ஒரு பக்கம் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அவங்க தோசை எப்போ கேட்குறாங்களோ அப்போ ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களுக்கு சமைக்கிறதையும் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தான் நம்ம இது சாப்பிட்டாலும் இட்லி தோசை இல்லைன்னா பாஸ்தா சேமியா அந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு கொடுப்பேன் எப்போவுமே. ஸோ இதையும் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் அவங்க ஃபுல்லாக அதை சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால் தோசை இட்லி அந்த மாதிரி ஏதாவது வைப்பேன். ஸோ அவங்களுக்கு தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வெஜ்ஜு பேலியோ தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ எனக்கும் அந்த பக்கம் ஒரு சைடு ரெடி ஆகிட்டுருக்கு. இவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். பட் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா அவங்க ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாங்கன்ட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டேன் நான். எனக்கும் கண்மணிக்கும் அவ்வளோவா பசிக்கலை. ஸோ நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றோம். டிவி பார்த்துட்டே சாப்பிட்றாங்க. பார்த்திங்கன்னா 7 o'clock ஸ்டார்ட் பண்ணி இப்போ 8 o'clock ஆக போகுது. என்னோடய டின்னர் செய்கிற இது முடிய போகுது. எனக்கு அதே மாதிரி தான் நான் பன்னீர் ரெடி பண்ணி பன்னீரை போட போகிறேன். இதில் பன்னீர் நான் வீட்லேயே செஞ்சு வச்சுப்பேன் 2 to 3 டேஸ்க்கு ஒருக்கா. ஸோ இது பன்னீர் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்தின நாளே பண்ணி வச்ச பன்னீர் இது நல்லா ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகவே இருக்கும். நம்ம சூடு பண்ணும்போது அது நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்த மாதிரி பண்ணி வச்சுப்போம் பன்னீர். ஸோ டெய்லியும் பன்னீர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோன்னா குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ரொம்ப டயர்டாக இருக்க தேவையில்லை. கரெக்டாக 8 o'clock ஆயிடுச்சு. எல்லா சமையலும் முடிச்சாச்சு. ஸோ சாப்பிட்டு பொறுமையாக டிவி பார்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் சிங்க்கு ரெடியாக ஃபுல்லாகிருச்சு. அப்புறம் பால் அவங்க 2 பேர்த்தும் காய வச்சிட்டேன். 9:18 ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் அப்படியே கிடக்கு. முதல்ல பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு அதுக்கப்புறம் அந்த அடுப்பையும் ஃபுல்லாக தொடச்சி விட்டு கீழே அந்த கிச்சன் ஏரியாவையும் ஒரு கூட்டி விட்டுட்டு இதெல்லாம் அதுக்கப்புறம் முக்கியமான 3 டெய்லி ரொட்டீன் பண்ணுறது இருக்குங்க. ஸோ பேலியோ டயட் ஃபாலோ பண்ணும்போது நம்ம பசுமஞ்சள் அது கேள்விப்பட்டவங்களுக்கு ஈஸியாக புரியும். அது பசுமஞ்சள்லாம் இல்லைன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான மஞ்சளை நம்ம அப்படியே சாப்பிட்ணும். இல்லைனா அதை அரைச்சி கூட குடிக்கலாம். ஸோ இப்போ மஞ்சளும் பூண்டும் சாப்பிட்ணும். ஸோ மஞ்சளும் பூண்டும் கட் பண்ணி வச்சுருவாங்க. பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நான் பாத்திரம்லாம் கழுவிட்டு எல்லாத்தையும் தொடச்சி முடிச்சிட்டேன். கூட்டியும் முடிச்சிட்டேன் நான். ஸோ இது கூட்டியும் முடிச்சதுனால கீழே எப்படி தான் நம்ம இது பண்ணாலும் குக் பண்ணும்போது காய்கறியெல்லாம் கட் பண்ணும்போது 1-2 கீழே விழுகும். கண்மணியும் சிந்தும் அப்பப்போ வருவாங்க, ஏதாவது குப்பை போடுவாங்க. ஸோ நைட்டு படுக்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் படுக்கிறது. ஸோ பசு மஞ்சள் ரெடி ஆயிடுச்சு. இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் இன்றைக்கி சோம்பேறித்தனமாக இருந்தது. அதனால் அப்படியே கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 9:40
9:44 ஆயிடுச்சு. இன்னும் 2 விஷயம் நைட் டைம் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா, நைட்டு படுக்காததுக்கு முன்னாடி எப்போவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். என்னதான் நம்ம ஈவினிங் ஃப்ரெஷ்அப் பண்ணாலும் வந்து அது பத்தாது. கரெக்டாக படுக்காததுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்க்ரப்பரில் வந்து க்ளீன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து பாப்பாவுக்கு வந்து டயப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நைட் மட்டும்தான் போட்டு விட்றேன் நான். பாட்டி ட்ரெயின் பண்ணியாச்சு. ஸோ நான் எப்போ டயப்பர் போட்டாலும் ஒரு குட்டி பாட்டிலில் கண்டெய்னரில் வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு டயப்பர் போட்டிங்கன்னா எந்த இதாக இருந்தாலும் டயப்பர் ரேஷ் எதுவுமே வராது. ஸோ இந்த 2 விஷயமும் ஃபாலோ பண்ணுறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போவுமே எப்போ பகலில் படுத்தாலும் நைட்டு படுத்தாலும் படுக்காதுக்கு முன்னாடி வந்து புக்கு ரீட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தாச்சு. ஸோ அவங்க படுக்கிறது அப்படின்னாவே வந்து புக் ரீட் பண்ணுவாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா சிந்துவோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு அவளே வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு புக் ரீட் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ வந்து அவளே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பழகிட்டா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.